ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய வீடியோ ஒன்று தூக்கி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பழைய வீடியோ தான். அது கிட் அன்பாக்சிங் பார்ட் 2 ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். அது பார்ட் 1 ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது. சரி, ஃபஸ்ட்டு கிட் பேக்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரி, கிட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அணி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சிம்கோ அப்படின்ற லோக்கல் பிராண்டோட ஒரு பேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்புறம் உடஞ்சி சிதறிடுச்சு. ஆனால் இது நல்ல ஒரு பேட். ஆக்சுவலாக அடித்து நல்லாவே பால் பறந்துச்சு. சும்மா ரொம்ப தூரம் போச்சு. இந்த பேட் ரொம்ப நாளாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். இது பிளாஸ்டிக் பேட்டு, ஜிஎம்மோட பேட்டு. அது ஜிஎம்மோட ஸ்டிக்கராக என்னென்னு தெரியல எனக்கு. ஜாஸ்போவோட ஸ்லாக் எடிஷன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பேட் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பிளேடும் இது பரவாயில்ல. சரி, இதை வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஷூ இருக்குது. இந்த ஷூ பார்த்திங்கன்னா ஒரு என்எஸ்சி அப்படின்ற பிராண்டோட ஷூஸு. இது நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப நல்ல ஷூ. பட்டு இப்போ அதோட இன்னொன்று ஷூ வாங்கியிருக்கோம். அது நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஐ திங்க் போடுவோம். அப்போ உங்களுக்கு புது கெட்ட இதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு காட்டுறோம். பார்ட் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 2 முடிச்சாமல் வச்சிடலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஎஸ் அப்படின்னு ஒரு பிராண்டோட க்ளவுஸ் இருக்குது நம்மக்கிட்ட, பேட்டிங் க்ளவுஸு. இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ வரைக்குமே. பட் நாங்கள் ரொம்ப கிட்ட கண்டுக்காமல் விட்டனால கொஞ்சம் அப்படி வெளியே க்ளவுஸ் வச்சிட்டோம் மொட்டை மாடியில். அப்போது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. வாஷ் பண்ணலாம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த க்ளவுஸ் அப்போது. சரி, அடுத்து என்ன இருக்குது பார்ப்போம். கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேட்டிங் பேட்ஸுங்க. இது அடிக்ஷன் அப்படின்னு ஒரு பிராண்டோட பேட்டிங் பேட்ஸ். இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இந்த ஆக்சுவலாக கம்மி ரேட்டு தான். 600 தான். ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இது இந்த வீடியோ எடுத்தது ஆக்சுவலாக மோர் தென் 6 months 7 months ஆகிடுச்சு. போன வருஷம் இந்த டேட்டில் நாங்கள் எடுத்தோங்க. இந்த வருஷம் இதை அப்லோட் பண்ணுறேங்க அப்படின்னா இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ தான் எடிட் பண்ணி இப்போ தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் இன்னொரு பேரை அதை எடுத்து வச்ச உடனே அடுத்து என்ன எடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரில. ஏன்னா மோர் தென் 7 months ஆகிடுச்சுல. ஸோ பார்க்குறேன். ஓகே, ஹெல்மெட்டுங்க. டிஎஸ்சி பிராண்டட் ஹெல்மெட். டேவிட் கிட்ட யூஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. டிஎஸ்சி பிராண்டு சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ கேமராமேன் ஒழுங்காக வச்சு எடுக்க தெரில. என்ன பண்ணுறது, ஏன்டா நடுவில் கொஞ்சம் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பயபிள்ளைகள்லாம் எக்ஸாம் போய்ட்டுருக்கு. அவனுக்கு பப்ளிக் வேறு எழுத போகிறான் பையன். சரி விட பார்த்து எல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் 1 month எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பையன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அப்டாமினல் கார்டு இருக்குது, எஸ்எஸ் எடுக்கிறான்ட்டு. ஓகே, இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. நான் அப்படி தான் எதாவது பேசிகிட்டே இருப்பேன் அந்த இடத்துல. அப்படி தான். சரி விட்ருங்க. இப்பயும் அப்படி தான், கண்டுக்காதீங்க, விட்ருங்க. சரி, அடுத்துல போகலாம். அடுத்தது எஸ்ஜிபியோட தைப்பேரோட இருக்குது. இப்போ வரைக்கும் இது சூப்பராக தான் இருக்குது. எத்தனை பால் அடிச்சிருக்கு தெரியுங்களா? ரெட் பாலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 தடவை கிட்டத்தட்ட செம ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க. நம்பாங்கலாம் தெரியுமே, சும்மா எரியுவானுங்க அப்படியே மேட்செல்லாம். அது எரிஞ்செல்லாம் தாங்கி போய் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. மேட்ச் ப்ரோ அப்படின்ற ஒரு லோக்கல் பிராண்டோட ஒரு கீப்பிங் க்ளவுஸ் இருக்குது. இது நம்மளோட ஃபஸ்ட்டு கிட் பேக் வீடியோஸ்லேருந்தே இருக்குது. இப்போ வரைக்கும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ சைஸ் கொஞ்சம் பத்துறது இல்லைனால இது தூக்கி போட்டு புதுசு வாங்கலாம் பிளான் போட்டுட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு பார்த்திங்கன்னா பழைய க்ளவுஸுங்க. இப்போ தூக்கி போட்டோம். இப்போதைக்கு இதை தூக்கி போட்டோம். இப்போ நமக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோம். அது அப்படி தான் பேசிகிட்டே இருப்பேன். சரி, அது விட்ருங்க, கட்டுக்காதீங்க. சரி, அதுக்குள்ளே நீங்கள் இந்த கேப்பில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. 50 வீடியோ கிட்டத்தட்ட போட்டேங்க. 50வது வீடியோ ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு நினச்சோம், மிஸ் ஆகிடுச்சு. அதனால் 52வது 53வது வீடியோ சூப்பராக போட்டுறாங்க, கவலைப்படாதீங்க. இப்போது ஒரு vlog வேறு நம்ம அடுத்து ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் பாருங்கள், அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அடுத்து பால் ஒன்று எடுத்துருக்குங்க, T20 அப்படின்னு போட்டு ஒயிட் பால்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது கொஞ்சம் பழைய பாலுங்க.
இது வந்து நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக் இருக்குது. நான் அது இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த விலாக் வீடியோவில் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பால் சூப்பராக இருக்குங்க சத்தியமாக. நீங்கள் பவுலிங் ப்ராக்டிஸ் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த பால் ரொம்ப உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. அடுத்து டென்னிஸ் பால் 2 வச்சுன்னுக்கிறேன். லூஸ் டென்னிஸ். சரி எனக்கு பெரிய மறந்து போச்சு, என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஓகே, அடுத்து இந்த பேக் வந்து நாட் அவுட் கலெக்ஷனில் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது இப்போ லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது மேலே லைட்டாகவே டேமேஜ் ஆகிருக்கு. கலரும் ஃபேட் ஆகிடுச்சு. இப்போது பார்ட் 3 நாங்கள் பேக் புதுசாக ஒன்று வாங்க போகிறோம். அதுக்கு தான் எல்லாம் சேவ் பண்ணிவிடுவோம் சீக்கிரம். சரி, இந்த நாட் அவுட் கலெக்ஷன்லேருந்து அப்போ வாங்கியிருந்தோம். நான் ஏதோ பிராண்டிங் ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்க. சொந்த காசு கொடுத்தா வாங்கினது. நம்மளே யார் ப்ரொமோஷன் கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். ஓகே பரவாயில்ல. ஓகே, வளவளன்னு பேசினேன் அப்போ நான். ஸோ கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த கிட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்த வீடியோ. நம்ம பைப்பில் பாருங்களா அப்போ எப்படி நிற்கிறாங்க. மனசில் பெரிய கிரிக்கெட் பிளேயர் நினைப்பு பாரு. ஒரு பால் அடிக்கலை, வாங்கிட்டான் அடி, மஜாவாக வாங்கிட்டான். சரி, இது கொஞ்சம் பாருங்கள். லைட்டாக கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் நேரம் மியூசிக் கேளுங்க. பாய். அதுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தியா வா வானு அப்புளுக்குறாங்க களி வந்து இறங்க போறியா. சூழியாட்டு வெட்டக்காரன், ஆறாம் புலியின் கொட்டக்காரன், வரண்டா 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 விரும்ப வரண்டா. மருகி நின்னா மனக்குறைய தீர்த்து வைக்கும் மாயோனே, மழையா வந்து நிலத்தை செழிக்க வைக்க செய்யோனே. அடியே ஓஜி இஸ் பேக்கிடியே வா நீ இல்லடா அக்காளி வர்றேன்.